Start. Rolling. நாற்பத்தைந்து எஃப்ஐஆர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்து வைத்திருந்தது. துணை முதல்வர் உதயநிதியின் கண்களும் காதுகளுமாக இடதுகரம் மற்றும் வலதுகரமாக இருக்கக்கூடிய திரு ரத்தீஷ் தான் அந்த தம்பி. விசாரணை செய்தபோது அவர் உண்மையை ஒப்புக்கொடுத்தார். சார், எங்கள் துறையோட அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் ஒரு நாள் என்னை துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களுடைய வீடான குறிஞ்சி இல்லத்துக்கு என்னை அழைத்தார். மினிஸ்டர் கூப்பிட்றாருன்ட்டு நான் போனேன். அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்தால் தம்பி ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் துணை முதல்வர் உதயநிதி, அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அபய்குமார் சிங்கிட்ட சொல்லி 45 எஃப்ஐஆரை நீ க்ளோஸ் பண்ணு, என்ன பண்ணுவியோ தெரியாது. எந்த துறைகளை எடுத்தீர்கள் என்றாலும் நினைத்து பார்க்க முடியாமல் மலைக்கும் அளவுக்கு ஊழலை இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் கொண்ட கூட்டம் செய்திருக்கிறது. தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் எவ்வளவு முக்கியமான தேர்தல், தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். திமுக என்ற தீய சக்தி தப்பி தவறி கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. ஸோ மறந்து போன பழைய சம்பவங்கள் அத்தனையையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நான் ஒரு நேர்காணலில் இந்த திமுக ஆட்சியை அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று வர்ணித்தேன். முக ஸ்டாலின் தான் அலிபாபா, அவரது அமைச்சரவையில் இருப்பவர்கள் தான் அந்த 40 திருடர்கள். அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற அந்த தலைப்புக்கு ஏற்றாற்போல் இந்த திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி அடித்த கொள்ளை கொஞ்ச நஞ்சம் அல்ல. எந்த அளவுக்கு இவர்களுக்கெல்லாம் ஆணவம் என்றால், ஒரு அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்துது, அந்த விசாரணையை முடக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள். தோழர்களே, மார்ச் 2025 டாஸ்மாக் தொடர்பாக டாஸ்மாக் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. பல இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன. உங்களில் பலருக்கு தெரியும், அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று அழைக்கப்படக்கூடிய அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மூலமாக தான் உள்ளே வர முடியும். அதாவது அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் வேணும். அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸு பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு அஃபென்ஸில் அந்த செக்ஷன் இருக்கணும். அந்த செக்ஷன் இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணையை நடத்தலாம். ஸோ இப்போது அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை நடத்துவதற்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேணும் இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற துறை தமிழக அரசின் கீழ் இயங்குவது உங்களுக்கு தெரியும். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை திடீரென்று பல்வேறு அலுவலகங்களில் சோதனைகள் நடத்துவார்கள். அப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை பல்வேறு டாஸ்மாக் கடைகளில், டாஸ்மாக் அவுட்லெட்ஸில் சோதனைகளை நடத்தி கேஷை செக் பண்ணுவாங்க. அதாவது விற்பனையான அளவுக்கும் கல்லாவில் இருக்கக்கூடிய கேஷையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் குறைச்சலாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அதிகமாக பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பார்கள். இது போல் 45 எஃப்ஐஆர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்து வைத்திருந்தது. இந்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை மார்ச் 2025 சோதனையை நடத்தியது. இந்த சோதனைகளில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் எம்டியோட அலுவலகத்திலும் எம்டி திரு விசாகன் அவர்களுடைய வீட்டிலும் சோதனைகளை நடத்தி விசாகன் அவர்களோட தொலைபேசியை பறிமுதல் செய்து ஆய்வு செய்கிறது. அப்படி ஆய்வு செய்யும்போது பார்த்தால் தம்பி என்று ஒருவரை அழைத்து அந்த தம்பியிடம் பல்வேறு விஷயங்களுக்கு டாஸ்மாகோட எம்டியாக இருக்கக்கூடிய விசாகன் ஒப்புதல் பெறுகிறார் என்ற விஷயம் அமலாக்கத்துறைக்கு அந்த சோதனையின் போதே தெரிய வருகிறது. அந்த தம்பி பதிலுக்கு மெசேஜில் அனுப்புகிறாரு, இந்த பிராண்டுக்கு ஆர்டர் கொடுங்க, இந்த பிராண்டுக்கு ஆர்டரு இவ்வளவு கொடுங்க, இந்த பிராண்டியை இவ்வளவு வாங்குங்க என்று பல்வேறு பிராண்டுகளை பற்றிலாம் அவர் அந்த தம்பி உத்தரவு தருகிறார். நண்பர்களே, அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அந்த தம்பி யாரென்றால் துணை முதல்வர் உதயநிதியின் கண்களும் காதுகளுமாக இடதுகரம் மற்றும் வலதுகரமாக இருக்கக்கூடிய திரு ரத்தீஷ் தான் அந்த தம்பி.
இந்த ரத்தீஷ்கிட்ட ஏன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், விசாகன் என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டர் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெற வேண்டும்? இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தி முடித்த பிறகு திரு விசாகன் அவர்களை அமலாக்கத்துறை அழைத்து விசாரணை செய்தபோது அவர் உண்மையை ஒப்புக்கொள்கிறார். சார், எங்கள் துறையோட அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் ஒரு நாள் என்னை குறிஞ்சி இல்லத்துக்கு, துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களுடைய வீடான குறிஞ்சி இல்லத்துக்கு என்னை அழைத்தார். மினிஸ்டர் கூப்பிட்றாருன்ட்டு நான் போனேன். அப்போது துணை முதல்வரும் உடனிருந்தார். அப்போது எங்களது அமைச்சர், துணை முதல்வர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு, என்னன்னு கேட்டுங்கன்றாரு. அப்போது துணை முதல்வரான திரு உதயநிதி ரத்தீஷை கை காமிச்சு, டாஸ்மாக் சம்மந்தமாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாலும் ரத்தீஷ் கொடுப்பாரு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் எல்லா ஒப்புதல்களையும் நான் ரத்தீஷிடம் பெற்றேன். ரத்தீஷ் தான் அந்த தம்பி என்று விசாகன் வாக்குமூலம் கொடுக்குறார். ஓகேங்களா? இந்த டாஸ்மாக் சோதனைகளை இடி நடத்திக்கிட்டு இருக்கும்போதே இடி ஆகாஷ் பாஸ்கரன் என்ற ஒரு நபரது வீட்டுக்கு சென்று சோதனை நடத்துகிறது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் என்று இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போது பலருக்கு தெரியாது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் திடீர் தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய ஸ்டுடியோவெல்லாம் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸு, ஏவிஎம்லாம் இன்றைக்கி சினிமா பக்கிட்டே வர்றதில்லை. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுத்து கட்டுப்படி ஆகாது. முன்னாடி போல் 50 நாள் 100 நாள் 25 நாள் கூட படம் ஓட மாட்டேங்குது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஓடினா அந்த படத்தோட வசூல், இல்லைனா அவள் தான் வேலை முடிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய பெரிய நிறுவனங்கள், எந்த நிறுவனமும் தயாரிப்பு வேலையில் ஈடுபடுறதில்லை. இன்னொன்று, ஸ்டார்ஸோட சம்பளம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 200 கோடிங்க ஒரு ஹீரோவுக்கு சம்பளம். விஜய்க்கு சம்பளம் 200 கோடி, ரஜினிக்கு சம்பளம் 200 கோடி. 200 கோடி ஹீரோவுக்கு சம்பளத்தை கொடுத்து இன்னொரு 100 கோடி படத்துக்கு செலவு பண்ணி, பப்ளிசிட்டிக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணி 310 கோடிக்கு படம் எடுத்து, இந்த 310 கோடி நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் சம்பாதிக்கணும்னா அவரு கதையாது, யார் செலவு பண்ணுவா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வயசு வந்து ஒரு 25-26 தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சின்ன பையன். ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை திடீரென்று தொடங்குகிறார். டான் என்றால் விடியல், விடியல் ஆட்சி அல்லவா, விடியல். டான் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்குகிறார். திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை யார் வேணாலும் தொடங்கலாம். நீங்களும் நானும் கூட ஒரு கம்பெனி பேரை ரிஜிஸ்டர் பண்ணி சவுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம். ஆனால் இந்த நிறுவனம் தொடங்கியதும் 4 பெரிய படங்களை அறிவிக்கிறது. 4மே பெரிய பட்ஜெட் படம். 1 இட்லி கடை, தனுஷை டைரக்ட் பண்ணி தனுஷ் ஹீரோவை நடிக்கிற படம் இட்லி கடை. 2 பராசக்தி, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி என்னாச்சு ரிசல்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் பெரிய பட்ஜெட் படம், பீரியட் ஃபிலிமு, ஏகப்பட்ட ரூபா செலவாகும். 3வது சிம்புவை வைத்து ஒரு படம், அது இன்னும் பெயரிடப்படவில்லை. அண்டு காலஞ்சென்ற நடிகர் திரு முரளி அவர்களுடைய மகன் அதர்வாவை ஹீரோவாக போட்டு இதயம் முரளினே படத்துக்கு பேர் வச்சு 4 படம். 4 படமும் ஒரே நேரத்தில் இந்த டான் பிக்சர்ஸ் தொடங்குது. ஒரு 25-26 வயசு சின்ன பையனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வரும்? யோசித்து பார்த்தீர்களா? இதனால் தான் அமலாக்கத்துறை டாஸ்மாக் சோதனைகள் தொடர்பாக இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போய் சோதனை நடத்துகிறது. ஆச்சுங்களா? இந்த இட்லி கடை படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். படத்தோட தொடக்கத்திலேயே நன்றி ரத்தீஷ் என்று போட்டிருப்பார்கள். ரத்தீஷுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் டான் பிக்சர்ஸு, ஆகாஷ் பாஸ்கரன் படம் எடுக்கிறாரு. ரத்தீஷுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு நன்றி ரத்தீஷ்? ஏன்னா துட்டு ரத்தீஷ். ரத்தீஷ் தான் டாஸ்மாகில் சம்பாதிச்ச பணத்தை சினிமாவில் போட்டு அண்ணனை குஷிப்படுத்தலாம் என்று இந்த டான் பிக்சர்ஸை தொடங்கி, ஏன்னா எல்லாமே ரெட் ஜெயின்ட் பிக்சர்ஸ்னால் தான் பேசுகிறீங்களே நீங்கள், எல்லாமே படம் வந்து ரெட் ஜெயின்ட் தான் தயாரிக்குதுன்னு. அதனால் டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அண்ணனை குஷிப்படுத்தலான்ட்டு படம் எடுத்து அந்த இட்லி கடை மற்றும் 4 படங்களை டான் பிக்சர்ஸ் மூலமாக எடுக்கிறாங்க. அதனால தான் நன்றி ரத்தீஷ்னு டைட்டிலில் போட்டது. அதுக்கப்புறம் பராசக்தி ரிலீஸ் ஆனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது அமலாக்கத்துறை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் ஒரு வழக்கு விசாரணை தொடர முடியும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீட்டிங் கேஸு, நான் வந்து உங்களை 10 லட்ச ரூபாய் ஏமாத்திடுறேன்னு வச்சுங்க, என் மேலே சீட்டிங்க்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, ரைட்டுங்களா? இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அமலாக்கத்துறை வந்து என்னை கைது செய்ய முடியும், விசாரணை நடத்த முடியும், சோதனை நடத்த முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்றேன், சமாதானமாக போயிடுறோம், எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அமலாக்கத்துறை உள்ளே வர முடியாது, அமலாக்கத்துறையோட ஜூரிஸ்டிக்ஷன் போயிடுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை
விசாரணையை தொடர்ந்தால் தம்பி ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் துணை முதல்வர் உதயநிதி 3 பேரும் மாட்டுவார்கள் என்பது ஸ்டாலின் குடும்பத்துக்கு நன்றாக தெரியும். பாசிச மோடி அரசு ஒழிகட்டு பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் இந்த அமலாக்கத்துறையோட சோதனைகள் நடந்த உடனே நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நேரடியாக போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதோடு இல்லாமல் பிரதமரை சந்திக்க தனியாக நேரம் வாங்கி சென்று சந்தித்தார். இன்னும் ரொம்ப நேரம் ஒன்றும் பேசியிருக்க முடியாதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் அந்த அச்சம்தான் காரணம். சரி, ஸோ இப்போ இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆச்சுங்களா. அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆச்சுன்னா அமலாக்கத்துறை உள்ளே வர முடியாது, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 45 எஃப்ஐஆர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிலுவையில் இருந்தது டாஸ்மாக் மீது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை நடத்தியதுன்னு சொன்னேன்ல. அந்த 45 எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணிட்டா இடி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணுறது? சமீபத்தில் அபய்குமார் சிங் என்ற ஒரு டிஜிபி 31 ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன் ஓய்வு பெற்றார். இடி இந்த சோதனைகளை எல்லாம் நடத்தின உடனே அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அபய்குமார் சிங்கிட்ட சொல்லி 45 எஃப்ஐஆரையும் நீ க்ளோஸ் பண்ணு, என்ன பண்ணுவியோ தெரியாது சொல்லிட்டாங்க. இந்த 45 எஃப்ஐஆரும் சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க இருந்துச்சு. 45 எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணுறாரு அபய்குமார் சிங். க்ளோஸ் பண்ணி அதற்கு நடுவே இந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷு மற்றும் தமிழக அரசு, டாஸ்மாக் நிறுவனம் இவர்கள் அனைவரும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி மணல் கேஸில் எப்படி ஸ்டே வாங்கினாங்களோ அதே மாதிரி ஸ்டே வாங்குறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் குவாஷே பண்ணிடுச்சு இந்த விசாரணையை. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் சென்று அந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நான் இப்போ எதற்காக இவர்களை அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று சொன்னேன் என்று இப்போது புரிகிறதா? அந்த டாஸ்மாக் சோதனைகளை எல்லாம் நடத்தி முடித்த பிறகு அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஒரு பெரிய பனிப்பாறையின் சிறு துளிதான் நாங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஊழல். ரொக்கமான பணப்பரிவர்த்தனைகள் வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பது எங்களது சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், SNJ டிஸ்டிலரிஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு பிராந்தி கொடுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 30% தம்பி ரத்தீஷுக்கு போய் சேர்ந்துடணும். இது மாதிரி 1000 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சது மட்டும் 1000 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 கோடி ரூபாயில் 300 கோடி ரூபாய் போயிருக்கா? இது போல் எத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கிறது என்பது முழுமையான விசாரணை நடைபெற்றால்தான் தெரிய வரும். அந்த பணத்தில் தான் இட்லி கடை, பராசக்தி, இதய முரளி இதெல்லாம் எடுக்கிறது. இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஏற்கனவே இந்த மணல் ஊழல் பற்றி சொன்னேன். இப்போது இந்த டாஸ்மாக் ஊழல். இது போல் எந்த துறைகளை எடுத்தீர்கள் என்றாலும் நினைத்து பார்க்க முடியாமல் மலைக்கும் அளவுக்கு ஊழலை இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் கொண்ட கூட்டம் செய்திருக்கிறது. இப்போது எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை நோக்கி, உங்களை தேடி இவர்கள் உங்கள் கையில் காலில் விழுந்து நடித்து கொண்டே வருவதற்கான காரணம் மற்றும் நோக்கம் என்ன தெரியுமா? இதே கொள்ளையை திரும்ப அரங்கேற்றுறதுக்கு. நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருப்பேன். இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட மருமகன் திரு சபரீசன் அவர்கள் ஒரு வாட்ச் பைத்தியன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். திரு சபரீசன் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாட்சுகளோட மதிப்பு மட்டும் 200 கோடி ரூபான்னு சொல்கிறான். ஒரே ஒரு வாட்சு 33 கோடி. எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா, எவ்வளவு பண திமிர் இருந்துச்சுன்னா ஒருத்தன் கையில் கட்டுற வாட்சை 33 கோடிக்கு கட்டுவான்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ பணம் இருக்குது. டாஸ்மாகில் இது மாதிரி வந்த பணம் தான். இந்த கொள்ளைக்காரர்கள் மீண்டும் ஆட்சி நடத்த வேண்டுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்களை அறிவார்ந்த மக்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரலாமா? ஸோ திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் வீழ்த்தக்கூடிய சக்தி எது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். அவ்வளோதான். நோட்டாக்கு போடுறேன், நாம் தமிழருக்கு போடுறேன், எங்கள் ஊரில் சுயேட்சையாக ஒரு பையன் கலர் கலராக முடி வச்சுட்டு நிற்கிறாரு அவருக்கு போடுறேன் என்று நீங்கள் வாக்குகளை வீணடித்தால் மீண்டும் இந்த அலிபாபா கொள்ளை கூட்டம் ஆட்சிக்கு வந்துவிடும். அதை தவிர்ப்பதற்கு எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நன்றாக சிந்தித்து தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள். உங்கள் வாக்குகளை சரியாக செலுத்துங்கள் என்பதுதான்
நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். நன்றி. தமிழகத்தை காப்போம்